சிவி சண்முகம் வெளியே போகிறாருன்னா அதிமுக கூண்டோட கலைக்கணும் இல்லையா? சிவி சண்முகம் செல்வாக்கான தலைவராக நீங்கள் இருந்தால் விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை அந்த வன்னியர் பெல்ட் பூரா எங்கே நிற்கணும்? சிவி சண்முகம் நிற்கிதா? ஒரு வயல். அப்போ இவர்கள் பதவி ஆசை முடிச்சு குவாரிக்கு 1000 கோடி ரூபா வரி போட்டான், கோர்ட்டு போட்டுருச்சு. இந்த 1000 கோடி ரூபா குவாரி வரிக்கு குவாரி மினிஸ்டர் ஆகணும். 89 பேரில் 82 பேர் கலந்துருக்காங்க. ஆனால் சன் தொலைக்காட்சியில் 27 பேர் தான் கலந்துருக்காங்க அப்படின்னு இவர்கள் கொடுத்த செய்தியை. யார் கொடுத்த செய்தி? வேலுமணி தரப்பு கொடுத்த செய்தியை சன் தொலைக்காட்சியில், சன் தொலைக்காட்சிக்கு ஆதரவான அதிமுகவுக்கு எதிரான தொலைக்காட்சிகளில் 27 பேர் தான் கலந்துருக்காங்கன்னு ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட மாவட்ட செயலாளர்கள் மூலம் அணுகிற பொழுது எந்த பொதுக்குழு உறுப்பினரும் இவர்களுக்கு ஆதரவாக இல்லை. ஏன்? இரட்டை இலையை உடைத்து விட்டார்கள், இரட்டை இலையை துரோகம் பண்ணுறார்கள், அதனால் இவர்களுக்கு ஆதரவு இல்லைன்னு போன நிர்வாகிகள் பூரா இப்போ திரும்பி வந்தாங்க. பொதுக்குழு எப்போ கூட்டணும் எப்போ கூட்டக்கூடாது என்பதை எடப்பாடி பொதுச் செயலாளர், அவைத்தலைவர் தமிழ் மகன் விஜய் 2 பேரும் முடிவு செய்வார்களே தவிர இவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியே போனதை அங்கீகரிப்பதற்காக பொதுக்குழு கூட்டுவாங்க. நாங்கள் என்ன கட்சிக்கு துரோகம் செஞ்சோம்? இரட்டையில திருப்பியும் ஆட்சிக்கு வரணும், அம்மாவின் ஆட்சி மலரணும், அதுக்காக தானே நாங்களாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சிவி சண்முகம் தரப்பு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல கூட அவங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலர் பதவி விட்டு போங்கலாம் சொல்லியே. அப்போது எடப்பாடி உத்தரவு, கொறடா உத்தரவு மீறி இரட்டை இலை ஆட்சிக்கு வர்றதுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டால் ஆதரவு வந்துருமா? விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து சபாநாயகரும் பொதுச் செயலாளரும் மறுத்த கட்சிக்கு, எதிர்த்த கட்சிக்கு வாக்களித்து தான் அதிமுக வளருமான்னு கேட்குறேன். தெரியுமா? மந்திரி பதவிக்காகத்தான் இப்போ விஜய் ஆதரிக்க காரணம். மந்திரி பதவி கொடுக்கலினா அன்று இரவே இப்போ பெஞ்சமின் போயிட்டாரு, வீரமணி போயிட்டாரா, இப்போ அதே போல் மந்திரி பதவி கிடைக்காத பல பேர் எங்கே போயிடுவான்? திருப்பி போயிடுவான். அலுவலகத்தை உடைச்சி எடுத்துட்டாரு. யார்? ஓபிஎஸ். உடைச்சி எடுத்த பிறகு பூட்டி சாவி கோர்ட்டு கொண்டு போயிடுச்சு. கோர்ட்டு கேட்குது, சரிங்க உனக்கும் கட்சி நடத்துகிறேன், உனக்கும் கட்சி நடத்துகிறேன், உனக்கு எவ்வளோ பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவு, உனக்கு எவ்வளோ மாவட்ட செயலாளர், உன்னுடைய சக்தி கூட உன்னுடைய யாருக்கு அதிகமாக இருக்கும் கொடுத்துட்றேன். நாங்கள் ஓபிஎஸ் எதுவுமே நிரூபிக்க முடியல. சாவியை யாருக்கு கொடுத்தாங்க? அதே இப்போ நடக்குது. ஐயா, அன்றைக்கி ஒரு ஓபிஎஸ், இன்றைக்கி 3 ஓபிஎஸ். இப்போ விஜய் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு, கிட்டத்தட்ட அந்த 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. அதில் வந்து கண்டிப்பாக எஸ்பி வேலுமணி தரப்பு, சிவி சண்முகம் தரப்பு இடம் பிடிப்பாங்களா? கண்டிப்பாக இடம். அப்போ இடம் கொடுத்தா தான் அவர்கள் தாவேக்காக ஆதரவு கொடுப்பாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமியோட மாவட்ட செயலர் கூட்டம், குறிப்பாக அவர் கொடுத்த அறிக்கை, இந்த அரசு பொய்க்கால் குதிரையில் வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை வந்து, அதாவது அந்த 4 பேர் 4 கட்சிகளை ஏமாற்றி அவங்க கூட வச்சிருக்கு சொல்லியிருக்காரு. போயிருக்கக்கூடியவங்களை, கட்சியை விட்டு போயிருக்கக்கூடியவங்க மனம் திரும்பி வந்தால் நாங்கள் ஏற்றுப்போன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த அறிக்கையை? இல்லை, முன்தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. இதில் வேலுமணி தலைமையிலான அணியினர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு சென்றிருக்கிறார்கள். அத்தனை பேரும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் குழப்பம் செய்வதற்கு நீங்கள் உள்ளே வருகிறீர்கள், உங்களை அனுமதி இல்லைன்னு வாசல்லையே தடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களே நாங்கள் தடுத்து வெளியே அனுப்பப்பட்டோம் இந்த செய்தியை சொல்லலாம். ஏன் சொல்லினா, தொண்டர்கள் மத்தியில் இது எப்படி மாறும்னா, இவர்கள் அதிமுகவுக்கு துரோகம் செய்கிறார்கள், அந்த காரணத்தினால் தலைமை கழகத்துக்குள்ளே அனுமதிக்கப்படவில்லை, இந்த செய்தி போச்சுன்னா இன்னும் இவர்களை ஒரு எதிரான மனநிலை உருவாகும். வேலுமணி, சிவி சண்முகம், ஹெல்த் விஜய் பாஸ்கர் மேலே. அப்போது இதை இப்போ வரைக்கும் அவர்கள் சொல்லலை, இப்போ வரை சொல்லலை. ஆனால் உள்ள எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கள் வெளியேறி விட்டார்கள், அவர்கள் இனி தனி அணி, ஒரு வருஷம் அதிமுக இல்லைன்னா 6 மாதம் அதிமுக
அணி 1 அணி 2. நாம் எதிர்க்கட்சி வேலையை செஞ்சோம்னா நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். இப்போ விஜய்க்கு எதிர்க்கட்சி நம்ம தான். திமுக இல்லையா? திமுக இல்லை, எடப்பாடி சொல்கிறது. திமுக இல்லைன்னு அவர் எப்படி சொல்லுவார்? இல்லை, எடப்பாடி சொல்கிறார். எடப்பாடி சொல்ற இனிமே விஜய்க்கு எதிர்க்கட்சி நம்ம தான். திமுக இல்லை. ஏன் திமுக இல்லைன்னா, திமுகவை எதிர்த்தால் திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை அவர்கள் வழக்கு போடுவார்கள். அதனால் அவர்கள் சமரசம் செய்து கொண்டார். அதனால தான் ஸ்டாலினை போய் பார்த்தது. ஸ்டாலினை பார்த்த விஜய் என்ன பார்க்க வரல. நான் வணக்கம் வச்சு கூட அவர் வணக்கம் வைக்கல. அப்போது இப்போ எதிர்க்கட்சி வேலையை நான் அதிமுக தான் செய்யணும். அதிமுகவுக்கு தான் அந்த கடமை இருக்குது. இன்னும் நம்முடைய அரசியலை கடந்த காலத்தில் திமுகவை நாம் எதிர்க்காத காரணத்தினால தான் மக்கள் நம்ம மறந்துட்டான். அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி. திமுக ஆளுங்கட்சினா பிரதான எதிர்க்கட்சி அம்மா காலத்திலேருந்து அதிமுக தான் இருக்கும். இல்லை, உதயகுமார் சொல்கிறாரு கிட்டத்தட்ட 80% மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டாங்க, மாவட்ட செயலர் எல்லாருமே வந்து ப்ரெசென்ட் ஆனாங்க அப்படின்றது உதயகுமாரில் வந்து முன்னிலைப்படுத்துகிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவங்க சார்பாக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, இப்போது சிவி சண்முகம் கட்டுப்பாட்லேயும் எஸ்பி வேலுமணி கட்டுப்பாட்லேயும் இவங்க தரக்கூடிய மாவட்ட செயலர்கள் இல்லையா? 89 பேரில் 82 பேர் கலந்துருக்காங்க. ஆனால் சன் தொலைக்காட்சியில் 27 பேர் தான் கலந்துருக்காங்க அப்படின்னு இவர்கள் கொடுத்த செய்தியை, யார் கொடுத்த செய்தி? வேலுமணி தரப்பு கொடுத்த செய்தியை சன் தொலைக்காட்சிக்கு ஆதரவான அதிமுகவுக்கு எதிரான தொலைக்காட்சிகளில் 27 பேர் தான் கலந்துருக்காங்கன்னு ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. இந்த சூழலில் எடப்பாடி தரப்பு இவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் இவர்கள் அதிமுக அடையாளத்தோடு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும், விஜய் அமைச்சரவையில் மந்திரி ஆகணும். அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி மந்திரி சபை. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் வந்து சொல்கிறாரு, இப்போது ஒருவேளை அதிமுகவுக்கு அமைச்சரவையில் தாவேகா வந்து இடம்லாம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் கொடுத்த அதோட நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுவோம், அப்படி பண்ணுறது ஜனநாயகத்துக்கு எதிரானு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்து இந்த சிவி சண்முகம் தரப்பையும் எஸ்பி வேலுமணியும் உள்ளே கூப்பிட்டா கூட அப்படி ஓரளவு அமைச்சரவை கொடுத்துட்டாருன்னா இவங்களே போயிடுவாங்கல்ல, விசிகா 2 கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் வெளியே போயிடுவாங்கல்ல? இல்லை, சண்முகம் வெளியே போவார். அவர் மட்டுமா? அவர் மட்டும். விசிகாவில் இப்போ வன்னியரசு மந்திரி பதவி வாங்கி ஆகணும்னு ரவிக்குமார் 2 பேரும் திருமாவை மிரட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்கலனா நாங்கள் வெளியே போயிடுவோம். அப்படி தாவேக்கால மந்திரியாக மாறினால் வன்னி அப்படியே தாவேக்கா ஆயிடுவார். அப்படியே? ஆமாம், இதுதான் நடக்கும். ஏன்னா திமுகவில் மந்திரி இல்லாமே திமுகவானவர்கள் இவர்கள்லாம். திமுகவில் மந்திரியே கொடுக்கல. யார்? 5 பேருக்கும். ஆளூர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன், ரவிக்குமார், SS பாலாஜி, ஷானவாஸ் 5 பேரும் மந்திரி கொடுக்காமையே திமுகவை மாறிட்டாங்க. இப்போ திமுகவிலிருந்து வெளியே வர முடியாமல் இவரை திரும்ப கொண்டு போய் அங்கே திமுக சத்தியம் வாங்குற அளவுக்கு நிலைமையை ஆக்கியதே இவர்கள் தான். இப்போ விஜய் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு, கிட்டத்தட்ட அந்த 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. அதில் வந்து கண்டிப்பாக எஸ்பி வேலுமணி தரப்பு சிவி சண்முகம் தரப்பு இடம் பிடிப்பாங்களா? கண்டிப்பாக இடம். அப்போ இடம் கொடுத்தா தான் அவர்கள் தாவேக்காக ஆதரவு கொடுப்பாங்க. இல்லைன்னா அவர்கள் தாவேக்காக ஆதரவு இல்லை. இல்லை, இப்போது இவங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் வந்து அந்த இரட்டை இலை சின்னம் இருக்குது, அவர் தான் கையெழுத்து போடுறார், அவர் தான் பொதுச் செயலாளர். அவருடைய கட்டுப்பாட்டிற்கு இணங்க மறுத்து இருக்கக்கூடிய சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணியில ஆக்ஷன் எடுக்க சொல்லி சபாநாயகர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ ஆளுநரை சந்திக்க போறாராம் எடப்பாடி பழனிசாமி. அது எப்போ? இல்லை, அதாவது 6 மாத காலம் இந்த தகுதி நீக்கத்தை ஆலோசனை செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு சபாநாயகருக்கு 6 மாதம். அது 1 வருஷம் கூட நீட்டிக்கலாம். 1 வருட காலம் ஏன் நீட்டிக்கிறார்னா, இவர்கள் அதிமுக அணியிலிருந்தே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். இந்த அரசியல் ஒரு 6 மாதம் முதல் 1 வருஷம் வரைக்கும் வரும். தாவேகா
உடைய அரசியலுடைய குற்றச்சாட்டுகளை, உதாரணத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு 5000 கடையில் 1 கோடி குடிமக்கள், ஒரு கோடி குடிமக்கள் சாராயம் அடிக்கிறவன் என்ன பண்ணுறான்? ஏண்டா எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலேயா 10 ரூபா வாங்குற? 10 ரூபா பாலாஜி தான் வாங்கினாரு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. குடிச்சிட்டும் பேசுகிறோம், குடிக்காமையும் பேசுகிறோம், போதைகளையும் திட்டுறோம், எவனும் திருந்தலை. இப்போ இந்த 10 ரூபா யாருக்கு போகுது? இந்த 10 ரூபா யாருக்கு போகுது? இன்ன வரைக்கும் வாங்கிட்டு இருக்கீங்களே, டெய்லி 10 கோடி ரூபா, இது யாருக்கு போகுது? அப்படி குடிகாரம் பூரா 1 கோடி பேர் திட்டுறான். எங்க பாட்டில் 1 கோடி பாட்டில் விற்கிதுங்க ஒரு நாளைக்கு. 1 கோடி, குவார்டர், ஆஃபு, ஃபுல்லு எல்லாம் 1 கோடி பாட்டில் விற்கிது. 1 கோடி பாட்டிலுக்கு 10 கோடி ரூபா. இப்போ யாருக்கு? முதல்ல செந்தில் பாலாஜிக்கு போயிட்டு இருந்தது. இப்போ அந்த பணம் யாருக்கு போகுதுன்னு கேட்குறான். இப்போ உளவுத்துறை முதலமைச்சர் நாலேஜ் கொண்டு போகலையா, இல்லை கொண்டு போயும் ஏதாவது ஆதவரிச்சினா தரப்பை தான் வாங்குதா? இப்படி ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. தெரிஞ்சு போயிடும், 10 நாளில் தெரிஞ்சு போயிடும். டாஸ்மார்க் அமைச்சரவை ஃபுல்லாகி போச்சுன்னா இந்த 10 ரூபா யாருக்கு டெய்லி 10 கோடி போகுது? மாதம் 300 கோடி ரூபா போகுது. இந்த பணம் பற்றி இப்போது ஒரு சர்ச்சையில் ஓடிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் எடப்பாடி தரப்பு என்ன பண்ணோம்? பெரிய செய்தியாக்குவாங்க. சட்டசபையில் வெளிநடப்பு 10 ரூபா பாலாஜிட்டு இப்போ 10 ரூபா விஜயான்னு கேட்பான். அப்போது இதுக்கு யார் கவுண்டர் கொடுப்பா? இந்த சிவி சண்முகம் தரப்பு எடப்பாடி கேட்குற கேள்விக்கு சிவி சண்முகம் தரப்பு வேலுமணி தரப்பு தான் பதில் கொடுக்கும். இல்லை, இப்போ ஆளுநரை மீட் பண்ணுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்கா? கண்டிப்பாக போய்தான் ஆவார். அதாவது எங்கள் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள், நான் இப்போ ஃபார்ம் 17 கொடுத்தேன். அதிமுகவுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் தான் கவுன்சிலர் ஆக முடியும், எம்பி ஆக முடியும். இதெல்லாமே ஃபார்ம் 17 சட்ட விதி, எலெக்ஷன் கமிஷன் சட்ட விதி. இதுக்கு எதிராக போனால் தகுதி நீக்கம் பண்ணணும். அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்களாக கூடி ஒரு கொறடாவை தேர்ந்தெடுக்கணும். தேர்தல் கமிஷனுடைய விதிப்படி அந்த கொறடா எதை சொல்லுகிறாரோ அதுதான் செய்யணும். இப்போ கொறடாவுடைய உத்தரவை மீறிட்டாங்க. இல்லை, இப்போ சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி தரப்பு எடப்பாடி சொல்கிறாங்க, சிவி சண்முகம் தரப்பு சிவி சண்முகம் சொல்கிறாங்க. இப்போ சபாநாயகருக்கு அதை அங்கீகரிக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருந்தாலுமே இந்த சபாநாயகரே யாருன்னா எடப்பாடி பழனிசாமியால் தகுதி நீக்கம் பண்ணப்பட்டார். ஐ மீன் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் என்ன முடிவு எடுப்பார் அவர்? இல்லை, அதாவது இவர் முடிவெடுப்பதை தாண்டி பொதுக்குழு தான் இந்த சிவி சண்முகம், ஹெல்த் விஜயபாஸ்கர், வேலுமணி, இந்த 25 எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்போது பொதுக்குழுக்கு தான் அதிகாரம் இருக்கு. இந்த பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை மறுபடி பொதுக்குழு கூடித்தான் நீக்கணும். இல்லை, பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் சொன்னா கூட இவர் கூட்ட மாட்டுறாராமே. கூட்டுங்க பொதுக்குழுவை, நீங்களே பொதுச் செயலராக இருங்க, ஆனால் எல்லாரோட கருத்தையும் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு சிவி சண்முகம். அதை ஏன் எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டுறாரு? இல்லை, சிவி சண்முகம் சொல்லுவார் நாளைக்கு, அப்புறம் நாளைக்கு விஜயபாஸ்கர் சொல்லுவார், அப்புறம் நாளைக்கு இன்னொரு, அப்போ வாரம் ஒருக்கா கூட்ட முடியல. இல்லை, கட்சியில் ஒரு பிரச்சனை வந்தப்போ கூட்டு தானே ஆகணும். இல்லை, கூட்டுவது என்பது அவைத்தலைவர் முடிவு பண்ணுறது. யார்? தமிழ் மகன் உசேன் முடிவு பண்ணுறது. தமிழ் மகன் உசேன் முடிவு பண்ணுறது. தமிழ் மகன் உசேனுக்கு யார் உத்தரவு கொடுக்கணும்? அதாவது முறைப்படி சட்ட ரீதியாக தமிழ் மகன் உசேன் தான் முடிவு பண்ணணும். ஆனால் இந்த 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 குழப்பத்துக்கு காரணமே சிவி சண்முகம், வேலுமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர் தான். இவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக பொதுக்குழு கூட்ட சொல்கிறாங்க. இல்லைன்னா பொதுக்குழு அவர்களே கூட்டுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. யார்? சிவி சண்முகம் குரூப்பு. அதுக்கு பணம் ஃபண்டு லீமா ரோஸ். ஆனால் பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட மாவட்ட செயலாளர்கள் மூலம் அணுகிற பொழுது எந்த பொதுக்குழு உறுப்பினரும் இவர்களுக்கு ஆதரவாக இல்லை. ஏன்? இரட்டை இலையை உடைத்து விட்டார்கள், இரட்டை இலையை துரோகம் பண்ணுறார்கள், அதனால் இவர்களுக்கு ஆதரவு இல்லைன்னு போன நிர்வாகிகள் பூரா இப்போ திரும்பி வந்துட்டான். இப்போ அதனால் பொதுக்குழுவில் அவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை வேலுமணி குரூப்புக்கு. அப்போ எடப்பாடி ஏன் கூட்டணும்? இல்லையா? அப்போ பொதுக்குழு எப்போ கூட்டணும் எப்போ கூட்டக்கூடாது என்பதை எடப்பாடி பொதுச் செயலாளர், அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் 2 பேரும் முடிவு செய்வார்களே தவிர இவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியே போனதை அங்கீகரிப்பதற்காக பொதுக்குழு கூட்டுவாங்க. நாங்கள் என்ன கட்சிக்கு துரோகம் செஞ்சோம்? இரட்டையில திருப்பியும் ஆட்சிக்கு வரணும், அம்மாவின் ஆட்சி மீண்டும் மலரணும்,
அதுக்காக தானே நாங்களாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சிவி சண்முகம் தரப்பு சொல்றாங்க. ஒரு இடத்துல கூட அவங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலர் பதவி விட்டு போங்கலாம் சொல்லியே. அப்போது எடப்பாடி உத்தரவு, கொறடா உத்தரவு மீறி இரட்டை இலை ஆட்சிக்கு வர்றதுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டால் ஆதரவு வந்துருமா? விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து சபாநாயகரும் பொதுச் செயலாளரும் மறுத்த கட்சிக்கு, எதிர்த்த கட்சிக்கு வாக்களித்து தான் அதிமுக வளருமான்னு கேட்குறேன். இல்லை, இன்னைக்கு இருக்கிற சூழலில் திமுகவுடைய பொது எதிரி திமுக, அதை வீழ்த்தணும் அப்படின்னா நாம விஜய் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீழ்த்ததில் என்ன தப்புன்னு கேட்குறாரு அவரு. இல்லை, அது யார் முடிவு பண்ணணும்? மந்திரி பதவி வேணும்னு நிற்கிற வேலுமணி முடிவு பண்ணுறதா, சிவி சண்முகம் முடிவு பண்ணுறதா? கட்சி கூடணும், பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு அத்தனையும் கூடி முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணுவதற்கு சிவி சண்முகத்துக்கு பின்னாடியோ வேலுமணி பின்னாடியோ ஒருத்தர் இல்லையே. இல்லை, இப்போ ஓபிஎஸ் என்ன நிலைமை? ஓபிஎஸ் எப்படி கடந்த காலத்தில் என்ன பண்ணார்? அவரால் 2 பேர் கூட கூட்ட முடியல. ஒரு 500 பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்ட முடியல. நீங்கள் கட்சி அலுவலகத்தை உடைச்சி எடுத்துட்டாரு. யார்? ஓபிஎஸ். உடைச்சி எடுத்த பிறகு பூட்டி சாவியை கோர்ட்டு கொண்டு போயிடுச்சு. கோர்ட்டு கேட்குது, சரிங்க உனக்கும் கட்சி நடத்துகிறேன், உனக்கும் கட்சி நடத்துகிறேன், உனக்கு எவ்வளோ பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவு, உனக்கு எவ்வளோ மாவட்ட செயலாளர், உன்னுடைய சக்தி கூட உன்னுடைய யாருக்கு அதிகமாக இருக்குமோ கொடுத்துட்றாங்க. ஓபிஎஸ் எதுவுமே நிரூபிக்க முடியல. சாவியை யாருக்கு கொடுத்தாங்க? இபிஎஸ். அதே இப்போ நடக்குது. ஐயா, அன்றைக்கி ஒரு ஓபிஎஸ், இன்றைக்கி 3 ஓபிஎஸ், அவ்வளோதான். அப்போ அதிமுக கடைசியில் என்ன ஆகி போச்சு? திமுகவில் போய் சென்டர். இல்லை, இப்போ நீங்கள் ஓபிஎஸ் கிட்ட வந்து யாரும் பெரிய எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்றும் அதிக பேர் ஒன்றும் போல. ஏன் 12 எம்எல்ஏ இருந்தாங்களே, இவருக்கு 25 பேர் இருக்காங்களே. இப்போ 25 பேர், இன்னொரு இப்போ மந்திரி 10 பேர் கேட்குறாங்க. 10 மந்திரி? ஆமாம், 10 மந்திரி கொடுக்கலனா அன்னைக்கு நைட்டே 15 பேர் ஏடிஎம்கே போயிடுவான், திரும்பி போயிடுவான். மந்திரி பதவிக்காகத்தான் இப்போ விஜய் ஆதரிக்க காரணம். மந்திரி பதவி கொடுக்கலனா அன்று இரவே இப்போ பெஞ்சமின் போயிட்டாரு, வீரமணி போயிட்டாரா, இப்போ அதே போல் மந்திரி பதவி கிடைக்காத பல பேர் எங்கே போயிடுவான்? திருப்பி போயிடுவான். இல்லை, எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க வந்து ஒரு அதிகார ஆசை கொண்ட வெறி கொண்டவர் அவர். தேமுதிக வரப்போ தேமுதிக வந்து ஒன்றில் கட்சின்னு பேசினார். விஜய் வந்து என்கிட்ட பேசினாங்க கூட்டணிக்காக, யாரையுமே சேர்த்துக்கல. இவர் சேர்த்துருந்தா இன்றைக்கி நம்ம தான் ஆட்சி அமைச்சிருப்போம். இந்த அளவுக்கு இவர் அதிகார ஆசை கொண்டவராக இருக்கார். இவர் கூட நாங்கள் எப்படி இணக்கமாக இருக்க முடியும்னு சொல்லி சிவி சண்முகம் கேட்குறாரு. இல்லை, சிவி சண்முகம் நீங்கள் இதை எப்போ கேட்டிருக்கணும்? எலெக்ஷனுக்கு முன்னாடியா? நீங்கள் இவர் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக திமுக கூட்டணியில் மந்திரி ஆவதற்கு நேராக வர்றாரு. இந்த சிவி சண்முகத்துக்கு என்ன தகுதி இருக்கு? சிவி சண்முகத்துக்கு எதிராக பசுபதியை போட்டாங்க. பசுபதி சிவி சண்முகத்தினுடைய அத்தனை கட்சி ஆஃபீஸு, ஒன்றிய நகரம் அவ்வளோ பேர் எங்கே போயிட்டான்? பசுபதி பின்னாடி போயிட்டான். சண்முகம் பின்னாடி ஒரு ஆள் இல்லையே. சொந்த மாவட்டத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாத சண்முகம் இப்படியே கட்சி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு ஆலோசனை சொல்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் நிலைமை என்ன? ஓபிஎஸ் கட்சி எதிராக போன பிறகு தேனி பெரிய குளத்தில் ஒரு மாவட்ட செயலர் பின்னாடி போகல, ஒரு ஒன்றிய நகரம் யாருமே பின்னாடி போகல. ஓபிஎஸ்சி பின்னாடி தான் எடப்பாடி எங்கே வந்தார்? முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்தார். அப்போது சொந்த மாவட்டத்தையே, தேனி பெரிய குளத்தையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாத ஓபிஎஸ் கடைசியில் திமுக போய் சேர்ந்தார். அதே நிலைமை தான் விழுப்புரம் ஓபிஎஸ். சொந்த கட்சி 2 உடைஞ்சு அடுத்த நாள் காலையில் சிவி சண்முகம் அதிமுக ஆஃபீஸை பூரா தொண்டை கைப்பற்றிட்டான். அதையே சிவி சண்முகம் வெளியே போகிறாருன்னா அதிமுக கூண்டோட கலைக்கணும் இல்லையா? சிவி சண்முகம் செல்வாக்கான தலைவராக நீங்கள் இருந்தால் விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை அந்த வன்னியர் பெல்ட் பூரா எங்கே நிற்கணும்? சிவி சண்முகம் நிற்கிதா? ஒரு வயல். அப்போ இவர்கள் பதவி ஆசை முடிச்சு குவாரிக்கு 1000 கோடி ரூபா வரி போட்டான், கோர்ட்டு போட்டுருச்சு. இந்த 1000 கோடி ரூபா குவாரி வரிக்கு குவாரி மினிஸ்டர் ஆகணும், மைன்ஸ் மினிஸ்டர் ஆகணும். இதுதான் அவர். இல்லை, கட்சியை விட்டு போனவர்கள் நீக்கியவர்களெல்லாம் மனம் திரும்பி வந்தால் ஏற்றுப்புன்னு சொல்லிட்டு எடப்பாடி அறிக்கையில் சொல்லியிருக்காரு. இது யாரு? சசிகலா, டிடி தினகரன் அவர்களுக்கு இல்லை. யார் யாரு இப்போ துரோகம் பண்ணக்கூடிய? இப்போ துரோகம் இருங்க. வேலுமணியை சேர்த்த மாட்டார், சண்முகத்தை சேர்த்த மாட்டார், சேர்த்துக்க மாட்டார், விஜய் பாசு சேர்த்துக்க மாட்டார். அவரை சுற்றி இருக்காங்களே எம்எல்ஏக்கள்
அவர்களை சேர்த்துக்குவார். அதான் அதுக்கான சமிக்கை. சசிகலா கிடையாதா? சசிகலாலாம் முடிஞ்சு போச்சு. சசிகலா, டிடிவி இவர்களெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு. அவர் சொல்ற அதிமுக யாரு? ஜெயிச்சுட்டு போனாங்க எம்எல்ஏக்கள், அவர்களை வர சொல்றாரு. அதுதான் அவரோட பேசிட்டு இருக்காரு. அப்பா உனக்கெல்லாம் மந்திரி கிடைக்காது, திரும்பி வந்துருங்க. நீங்கள் சங்கராபுரம் தொகுதி ராகேஷ்னு ஒரு எம்எல்ஏ, இளம் எம்எல்ஏ, இப்போ அவரெல்லாம் அங்கே ஏதாவது பதவி கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. எங்கள் விஜய்கிட்ட அவர் எம்எல்ஏ மந்திரி வாரி அதான் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஒன்றும் கிடைக்கலனா நேராக எடப்பாடி வீட்டுக்கு வந்துடுவார். இப்படி இருக்காங்க. அவர்கள் தான் அதிமுக, அவர்களை தான் கதவு திறந்திருக்கு, வந்து சேர்ந்து கேட்பாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி, வணக்கம்.